எல்லாரும் வந்து கிப்லிக்கு வந்து சிம் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆர்ட் ஸ்டைலுக்கு. ஆனா நான் ஸ்பெஷலா வேற ஒண்ணு வச்சிருக்கேன். அதை நான் வந்து வீடியோட எண்ட்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க, இப்படி இருந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி. நீங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரீல்ஸ்லயோ இல்ல அவங்களோட ஸ்டோரியிலயோ இந்த மாதிரி இந்த இமேஜை இந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா, இல்ல அந்த ட்ரெண்ட் எப்படி உருவாச்சுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இந்த இமேஜ் ட்ரெண்ட் முதல்ல என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த அனிமையோட ஆர்ட் வந்து இது வந்து ஏஐ ஆர்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜஸ் வந்து எடிட் பண்ணது ஏஐ ஆர்ட் மூலமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட் ஸ்டைல் என்ன சொல்றாங்க, கிப்லி ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. கிப்லினா ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ இருக்கு, ஸ்டுடியோ கிப்லின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ இருக்கு. அவங்க பண்ற அனிமேஷன் ஸ்டைல் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்ட்டை இப்போ ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிப்லி ஸ்டுடியோஸ்ல இருந்து ரொம்பவே ஃபேமஸான அனிமேஸ் நிறைய வந்திருக்கு. அந்த கிப்லியில வந்து நாஸ்டாலஜிக்கான அனிமே மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டட் அவே, மை நெய்பர் டொராரோ, ஹவுஸ் மூவிங் கேசல், இது மாதிரியான நிறைய ஃபேமஸான படங்கள் வந்து ஸ்டுடியோ கிப்லியில வந்திருக்கு. ஸோ அந்த அந்த அவங்களோட அனிமேஷன் ஸ்டைலை அடாப்ட் பண்ணி தான் இந்த பிக்சரை வந்து ஏஐ நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சரி, இந்த ஆர்ட் ஸ்டைலை நம்ம எப்படி பண்றது? நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். லைக் லோரா மாடல்ஸ், ஸ்டேபிள் டிஃப்யூஷன், மிட் ஜர்னி மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ்ல இதை பண்ண முடியும். நான் எப்படி பண்ணுன்றதை நான் கடைசியில சொல்றேன், சரிங்களா? எதனால இது வந்து சோசியல் மீடியால வைரல் ஆச்சு அப்படின்னா, டிக்டாக்ல ஒரு நபர் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து டிக்டாக்ல போஸ்ட் பண்ற இது மாதிரி அவங்களுடைய நார்மல் போட்டோவை ஏஐ மூலமா சேஞ்ச் பண்ணி ஸ்டுடியோ கிப்லியோட டேகை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டுடியோ கிப்லி ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்றாரு. இந்த வீடியோ பண்றது இதை மக்கள் வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட ஃபேவரட்டான இமேஜஸை ஸ்டுடியோ கிப்லி ஸ்டைலில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண அப்படியே ஒருத்தருக்கா இது பரவி இது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்களோட ஸ்டோரியில இந்த அவங்களோட இமேஜஸ் வந்து இந்த ஏஐ ஆர்ட்ல பண்ணி போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெண்ட் ஏன் இப்போ இவ்வளவு வைரலா இருக்கு அப்படின்னா, ஸ்டுடியோ கிப்லியோட ஃபேன் பேஸ் தான் சொல்லுவோம். ஸ்டுடியோ கிப்லிக்குன்ட்டு வேர்ல்டு வைடா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட அனிமேஷன் ஸ்டைலுக்காக இருக்கட்டும், அவங்களோட ஸ்டோரிக்காக இருக்கட்டும், அவ்வளோ ஃபேன் இருக்கிறதுனால அவங்களோட ஃபேன்ஸ் தான் முதல்ல இது வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. கிப்லியோட ஸ்டைலில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமே ஃபேன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம இது ஒரு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி கண்டென்ட் பண்ணா நமக்கு ரீச் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூஸ் பண்ணதன் விளைவாக தான் வந்து வேர்ல்டு வைடா இப்போ இந்த ட்ரெண்ட் ரொம்ப பரவிட்டு இருக்கு. இந்த ஏஐ ஆர்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணி போஸ்ட் பண்றது, இல்லை வீடியோஸ் மேக் பண்றது, இந்த மாதிரி. கடைசியா இந்த இமேஜ் இப்போ நான் ஸ்டார்டிங்ல போட்டேன் இல்லையா, நீங்க தமிழ்லையும் பார்த்துருக்கலாம். நார்மலா என்னோட இந்த இமேஜை வந்து நான் எப்படி இந்த மாதிரி மாத்தினேன் அப்படின்றத சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிலே பண்ணலாம். நீங்க நிறைய பெய்டு வெர்ஷன் ஆப்ஸ் இருந்தாலும் சாட் ஜிபிடிலே ஈஸியாக பண்ண முடியும். நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கான்வர்சேஷன் தான் அதுக்கிட்ட மேக் பண்ணேன். உன்னால வந்து இந்த ஸ்டுடியோ கிப்லி ட்ரெண்ட் வர மாதிரி என்னோட இமேஜை மாற்றி தர முடியுமான்னு கேட்டால் அது பண்ணி கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கேட்டு வாங்கலாம், ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணி பாருங்க. உண்மையாவே நல்லா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மாதிரியான ஏஐ ரிலேட்டடாகவும் அனிமே ஆர்ட் ஸ்டைல வந்து ஏஐஸ் வந்து இப்போ ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், கீ பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இந்த ஸ்டுடியோ கிப்லியோட சிஇஓ மாரி சிங்களா, அவர் வந்து மியாசாக்கின்னு சொல்லுவாங்க, ஃபிலிம் ப்ரொடியூசரும் கூட அவர் தான், அவர் ஆத்தர் எல்லாமே. அவர் வந்து ஒரு காலத்துல இப்ப இருக்க ஏஐ இல்லாம அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து இது வந்து ஆர்ட்டை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி பேசின ஒரு ஆளு. ஆனா கொடுமை என்னன்னா, கடைசியில அவர் இந்த மாதிரி சொன்னவரோட மனுஷனோட ஆர்ட் ஸ்டைலையே உலகம் ஃபுல்லா இப்ப வெறும் ஏஐலேயே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எப்படி வருத்தப்படுவாருன்னு தெரியல. அப்புறம் நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட்ல வந்து இந்த ரீல்ஸை இந்த ஏஐ ஜெனரேட்டட் இந்த கிப்லி ஸ்டைலில் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. விருப்பம் தான் உங்களுக்கு ஃபேவரட்டான இமேஜஸ் எடுத்து இந்த அனிமே ஸ்டைலில் பண்ணி பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து ஸ்டுடியோ கிப்லியோட ஆர்ட் ஸ்டைலுக்கு வந்து இப்போ மாறி இந்த மாதிரி சிம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட இன்ட்ரெஸ்ட் அது கிடையாது. நான் ஒரு இப்போ இமேஜ் போடுறேன் பாருங்க, ஜோஜோ, இந்த இமேஜ் தான் என்னோட ஃபேவரட். அதே மாதிரி உங்களோட எந்த அனிமையோட ஆர்ட் ஸ்டைலுக்கு உங்கள் இமேஜை நீங்கள் மாற்றணுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்சால் அதுக்கு ஒரு வீடியோ போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடாகவும் அனிமே சம்மந்தப்பட்டு என்னென்ன வீடியோஸ் இருக்கோ நாங்கள் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அனிமே ரிலேட்டடான கண்டென்ட்டை போகிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. Thank you. Bye.